12 வருடத்துக்கு ஒரு முறை வந்து குரு கடகத்துல வந்து பெயர்ச்சி ஆவார். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, தங்கத்தினுடைய விலை பீக்குல போகும். ஆமா. இப்பவும் அப்படிதான் போயிட்டுருக்கு. ம். யாரும் வாங்க முடியல, பார்க்க தான் முடியுது. கண்டிப்பா. இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது? அதாவது எப்பல்லாம் ராகு கேதுக்களுக்கு திரிகோணத்துல அல்லது கேந்திரத்துல குரு வராரோ, எப்பல்லாம் குரு வந்து ஆட்சி உச்சம்ங்கிற நிலை பெறாரோ, விவசாயம் செழிக்கும். நீர் வரத்து அதிகமா இருக்கும். அவருடைய காரகங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மிதுனத்துல குரு இருந்தாப்டிங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு திரிகோணத்துல இருந்தார். எப்பல்லாம் ராகுவுக்கு திரிகோணத்துல ஒரு கிரகம் வருது, அவருடைய பொருள் காரகத்துவத்தை தூக்கி விட்டுரும். அவருடைய உண்மையான பொருள் காரகத்துவம் கோல்டு, பண மதிப்பு இது எல்லாமே இந்த லாஸ்ட் 1 இயர்ல கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு நல்லா ஏறிடுச்சுங்க. அதே போல இப்போ குரு வந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள போக போறார். எப்பெல்லாம் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுதோ அப்பெல்லாம் அதோடைய காரகத்துவ பொருட்களுடைய விலை ஏற்றமாகும். இப்போ குருவினுடைய முதன்மை காரகம் தங்கம், ஆபரணங்கள், மங்கள பொருட்கள், இது எல்லாத்துடைய விலையுமே சற்று ஏறக்குறைய உயரிடும். அது எப்போ வரைக்கும்? இப்போ ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. அக்டோபர் வரைக்கும் கடகடன் ஏறுங்க. திரும்ப சிம்மத்துக்குள்ள போகும்போது அந்த ஒரு 3 மாதம், அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஒரு நார்மலான நிலை. அதுல இருந்து பெரிய ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது, ஒரு ஸ்டடியா மெயின்டைன் ஆகுது, இல்ல தற்காலிகமா குறையுது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வருங்க.